வணக்கம் மக்களே, எல்லாருமே வீட்டுக்குள்ள இருப்பீங்க. ஸோ உங்களுக்குலாம் ரொம்ப போர் அடிக்கும். அதனால ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு பாட்டு கேட்பீங்க. நைட்டு தூங்கும்போது பாட்டு கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த டைம்ல வீட்டில் இருக்கிற டைம்லாம் பாத்தீங்கன்னா பாட்டு கேட்கிற டைம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஆனா உங்க போன்ஸ்ல அந்த அளவுக்கு பாட்டு இருக்குமா? கேட்ட பாட்டே கேட்டுக்கிட்டே இருக்க உங்களுக்கு போர் அடிக்கலையா? அதுக்கு ஒரு தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் மியூசிக் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ். ஏன்னா இந்த டைம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஷேர் இட் கேட்க முடியாது. டவுன்லோட் பண்றதுக்கும் செம்ம காண்டாகும். நெட் அந்த அளவுக்கு நம்மகிட்ட இருக்காது. ஸோ ஒவ்வொரு தடவை கேட்ட பாட்டே கேட்டுட்டு இருக்கும், போர் அடிக்கும். அதுக்கு தான் பாத்தீங்கன்னா ஆன்லைன் மியூசிக் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் வந்து இந்தியாவில் நிறைய இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா கானா, யூடியூப் மியூசிக், ஜியோ சாவன், ஏர்டெல் வைங்க், ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக், இந்த மாதிரி நிறையவே இருக்கு. அதுல நான் உங்களுக்கு பெஸ்டா சஜஸ்ட் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை தான். நான் ஏன் இந்த ஸ்பாட்டிஃபை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இது அமெரிக்காவில் ரொம்பவே ஃபேமஸான ஆப்புங்க. எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஐபோன் யூஸ் பண்றவங்க கூட ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்ணாம ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே ஃபேமஸ். இந்தியாவுக்கு வந்து ஸ்பாட்டிஃபை வந்து கிட்டத்தட்ட 1 year ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 7-8 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதை உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் வந்திருக்கேன். இந்தியாவில் லான்ச் ஆனப்போ பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தமிழ் சாங்ஸ் இல்ல, ஹிந்தி இங்கிலீஷ் நிறைய சாங்ஸ் இருந்துச்சு. பட் தமிழ்ல பாத்தீங்கன்னா சாங்ஸ் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. பட் இப்போ 1 year ஆனனால பாத்தீங்கன்னா எல்லா சாங்ஸுமே இருக்கு. கிட்டத்தட்ட பழைய பாட்டு இருந்தாலும் சரி, 80s, 70s, 90s, 20s இப்போ வரைக்குமே லேட்டஸ்டா லான்ச் பண்ண எல்லா பாட்டுமே இருக்கு. அதோட இந்த பிளேலிஸ்டும் பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. ரொம்ப நல்ல சாங்கா தான் வச்சிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கானா தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் அந்த கானாவை விட்டுட்டு ஏன் ஸ்பாட்டிஃபை சஜஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் தாங்க. கானாவில் எனக்கு பிடிக்காத விஷயமே அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் தான். கஜ கஜ கஜன்னு குப்பை மாதிரி இருக்கும். கண்டது எங்கெங்கேயோ இருக்கும் சாங்ஸ்லாம். பட் ஸ்பாட்டிஃபைல அந்த ப்ராப்ளமே இல்லை. ரொம்ப ஸ்லீக்காக ஸ்மூத்தாக, அதுவும் அந்த பிளாக் அண்ட் கிரீன் கலரில் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கு மேலே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஈஸியாகவே யூஸ் பண்ணலாம். அது பழகணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். ஜஸ்ட் இந்த ஆப் பிளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. உங்களுக்கான யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸ்பாட்டிஃபை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் லாகின் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர், ஃபேவரட் சிங்கர்லாம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணோன்னே அந்த நீங்கள் ஆட் பண்ண ஃபேவரட்லேயே பார்த்தீங்கன்னா அது ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணும். ஒன்றும் இல்லைங்க, அட் அ டைமில் 5 பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண சாங்ஸோட சஜஷனே சேர்த்து அது கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான சாங்ஸாக கேட்குற மாதிரி இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட் வந்து ரிஃப்ரெஷ் ஆகும். ஸோ புது சாங்ஸாக வந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு புது சாங் கேட்கணும்னா போய் சர்ச் பண்ணி அந்த பாட்டை கேட்கணும்னு அவசியமே இல்லை. நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு எதுன்னு அதுவே நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணும். எனக்கு இந்த ஸ்பாட்டிஃபைல ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதான். சஜஸ்ட் பண்ணுற சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு தடவை கேட்ட பாட்டே கேட்டுட்டு இருக்காம புதுசாக சாங் கேட்கும்போது அதுவும் பிடிச்ச சாங்ஸாக வரும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்ல ஃபீலாக இருக்கும். அதுக்காக தான் நான் அந்த ஸ்பாட்டிஃபையை மெயினாக சஜஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டி. இந்த ஸ்பாட்டிஃபை பார்த்தீங்கன்னா மந்த்லி பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 595 ரூபா வரும். இந்த பேமெண்ட் பண்ணி சவுண்டு குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சவுண்ட்ஸ்லாம் ரிச்சாக, பேஸ்லாம் ஹையாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் நான் பேமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி சஜஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களால் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரீயாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ஆட் வரும். அப்பப்போ ஒரு 10 சாங்கு 5 சாங்க்கு இடையில வந்து ஒரு ஆட் வரும். மற்றபடி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட நல்ல ஹெட்ஃபோனோ நல்ல ஸ்பீக்கர் உள்ள ஃபோனோ இருந்துச்சுன்னா சவுண்ட் குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்கும். நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி வாங்கணும்னா நீங்கள் ஆப்பிள் மியூசிக் பாருங்கள். அது வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸுக்கு 595. 1 டே 1 வீக் இந்த மாதிரி நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க. எதுக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ஆன்லைன் மியூசிக் ஸ்ட்ரீம் ஆப்னாலும் கண்டிப்பாக இதுக்கு நெட் வேணும். நெட் இருந்தால் தான் சாங்ஸ் எல்லாம் ப்ளே ஆகும். ஸோ டேட்டா கன்சப்ஷன் அதிகமாக இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் இல்லை. நீங்கள் கானா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வர டேட்டா கன்சப்ஷனை விட இதில் கம்மியாக தான் பிடிக்கும். பட் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ் தான். ஸ்பாட்டிஃபைல நீங்கள் அதிகமாக சாங்ஸ் கேட்க பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆக வந்து ஸ்டோரேஜோட கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே ஆகும். பட் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஃபோக்குள்ளே போயிட்டு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பாருங்கள். அந்த ஆப் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 70 MB 50 MB தான் இருக்கும். பட் யூசர் டேட்டா பார்த்தீங்கன்னா 1 GBக்கு மேலே கூட வரலாம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் யூசர் டேட்டாவை மட்டும் கிளியர் பண்ணிடுங்க. ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. யூசர் டேட்டாவை கிளியர் பண்ணிட்டு நீங்கள் ஸ்பாட்டிஃபைக்குள்ளே மறுபடியும் போனீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் லாகின் கேட்கும். நீங்கள் லாகின் பண்ணீங்களாலே போதும். முன்னே எப்படி இருந்துச்சோ நீங்கள் லைக் பண்ண சாங்ஸு, அது கிரியேட் ஆன பிளேலிஸ்ட் எல்லாமே அப்படி இருக்கும். வித்தவுட் ஸ்டோரேஜ் கன்சப்ஷன் இல்லாமல் உங்களுக்கான ஸ்டோரேஜும் ஃப்ரீயாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் யூஸ் பண்ண சாங்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இல்லை இந்த மியூசிக் ஸ்ட்ரீமிங் ஆப்போட வேற ஏதாவது நல்ல ஆப் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுட்டோம். எல்லாருமே வீட்டுக்குள்ளே சேஃப்டியாக இருங்க. கொஞ்சம் கஷ்டம் தான், பட் சேஃப்டி மஸ்ட்ல. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி.